18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். இன்னைக்கு அரசியல் களம் ரொம்ப அதிரி புதிரியா போயிருக்குது. தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக வந்த எல்லா தலைவர்களும் ஏகபோகமா மனசுல இருக்கிறதெல்லாம் கூட்டியிருக்கிறாங்க. சரி, எதெல்லாம் விட்டு போயிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ செம சினிமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதை சரியாக செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்வினை இப்படித்தான் இருக்கும்னு பெங்களூரில் நகராட்சி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. குப்பையை நேராக கொண்டு வந்து வீட்டு வாசலில் மொளன்னு கொட்டி விட்டாங்க. எதுக்கியா இப்படி கொட்டுதுன்னு கேட்டால், நாங்கள் தான் குப்பை போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம்ல, அதில் நீங்கள் ஒழுங்காக போடலைன்னா இப்படி தான் போடுவோம், அது போக 10,000 ரூபா ஃபைனை நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்லாம் ngேன்னு முழிக்காங்க. பாருங்க, பெங்களூர்ல இப்படி ஒரு புரட்சினா, அந்த பக்கம் இன்னொரு இடத்துல பஸ்ல தொங்கிக்கிட்டு புரட்சி பண்றாங்க. எங்கயா இப்பட அவசரமா போறீங்கன்னா, குரு ஊசைக்கு நாங்க மாலை ஓட்டு அப்படியே சாமி கும்பிட போறோம், யாராவது கேட்டிய அவ்வளவுதான்றாங்க. பார்த்து போங்க ஐயா, பதறது இல்ல. எல்லாரும் போக, தலைவர்கள்லாம் தம்பி பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு அங்க போக, நம்ம முதல்வர் ஐயால இருந்து எல்லாரும் போயாச்சு. வைகோ ஐயாவும் போட்டுட்டு வந்தாரு பாருங்க. நம்ம செந்தமிழர் அண்ணன் உள்ள சரட்டுன்னு வந்தாரு. டப்புடு தோல் மேல கையை போட்டு, என் அன்பு தம்பியோடு நான் இன்னைக்கு சந்திச்சது சந்தோஷம், அவருடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறட்டும் அப்படின்னு வைகோ ஐயா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருல. வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில், தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அவரது முயற்சிகளும் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணன் தான். அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒண்ணா நின்று பேட்டி. ஆமா, கடிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியா சீமான் வந்துட்டாரு. தொடரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு 3 முக்கியமான ஆட்கள் ஒரே நேரத்தில் சர்ன்னு வராங்க. இன்னும் சொல்ல போனா ஒரே கார்ல 2 பேர் வராங்க. யார் யார் எங்கெங்கிருந்து வராங்கன்னு தெரியலையா, அரசியலில் என்ன நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் பகன்னு பார்த்து நிற்க, அங்க ஒரு விஷயம் முடிவாச்சு. யார் யார் எப்படி வந்தாங்கங்கிறத பாருங்க, நீங்களே மிரண்டு போயிருவீங்க. மாலை போட வர்றவங்கலாம் கொஞ்சம் அப்படி ஓரமா வாங்க அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி சிறிதர் வாண்டையா மாலை ஓட போயிருக்காரு. அங்கிருந்து பூசாரி என்ன பண்ணிருக்கா, ஐயா கொஞ்சம் அப்படி ஓரமா வாங்கன்னு சொன்னதான், என்னையவே நீ சொல்லிட்டியா, நான் யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, இப்போ உட்காந்து பண்ற மாதிரி போராட்டம்னு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டார்ல.
ஐயோ ஸ்ரீதர் வாண்டாரையா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் சசிகலாமா. ஆஹா என்னமோ நடக்க போதுரா அப்படின்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க ரொம்ப கூலா இருங்க, நான் வந்து தேவரையாவுக்கு பூஜையை போட்டு சாமியை கும்பிட வந்தேன், சாமியை கும்பிட்டேன். ஆனால் சில பல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அரங்கேற போகுது, அது மட்டும் என்னான்னு பாருங்க. நாங்க பாருங்க எல்லாருக்கும் பரபரப்பு பத்திக்கிருச்சு. நேராக கவுண்டருக்குள்ள போறோம். டிடிவையா நார்மலாகவே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. இன்னைக்கு ஏகத்துக்கும் புன்னகை இருக்குது. என்னையா விசேஷம்னு கேட்டா, இங்க இருங்க அம்மா என்ன நினைச்சாங்களோ அதை பூரா செய்யறதுக்கு காலம் கணிஞ்சு வந்துருச்சு. வலது பக்கம் ஒரு அண்ணன், இடது பக்கம் ஒரு அண்ணன். எனக்கு பிற சிரிப்பு வராம இருக்குமா என்ன அப்படின்னு கேட்கறலாம். அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் இங்கே வந்து செல்வதில் பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அடுத்து OPS சடக்குன்னு வந்து இங்க இருங்க அப்படியே சூடத்தை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு சத்தியம் பண்ணியிருக்கோம். அடுத்தாச்சு எங்க ஆட்சி தான், ஒன்னும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாருல. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருந்த இந்த ஐயாவுடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும், அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு கூறியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு இங்கே பயணித்திருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நீட்டிப்பு அனுபவிக்கின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை யார் மனசுல என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் மன்னிக்கிறட்டும். ஆனா நான் எடுத்த முடிவு தான், அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது, நடக்கிறத பாருங்கன்னு செங்கோட்டையனே ஐயா அவர் பக்கம் ஒரு பக்கம் சவால் விடுத்தார். புரட்சி தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை வழிகாட்டுகிறவர், எங்களை வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் கொடுத்தேன். அதேதான் இன்றும் நீடிக்கப்படுகிறது. அப்படியே நம்ம EPS ஐயா அப்படியே டக்குன்னு அப்படி வந்தார். அப்படியே ஏற்கனவே கையெல்லாம் மடிச்சு விட்டுருப்பார்ல, அவர் வந்து சொல்றாரு, பாருங்க எட்டப்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நான் மட்டும் தனியால கட்டவுமா நிற்கிறேன், நான் தானே கட்சிக்கு போய் செயலாளரே, என்னைய ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வாள் எடுக்காம சூடு உரைக்க. பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும்
உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க. எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அது ஒன்றும் இல்லை, வீணா போனது. அதை பற்றி பேசி என்ன வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட், கால நேரம் தான் வீண். அடுத்து ஒரு விஷயத்தை அந்த வாளோட சேர்த்து சொல்றாரு. அடுத்து நான் வர்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சு உட்காந்துருவேன். ஏன் தெரியுமா? துரோகிகள் எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்கள கூட வச்சிருந்ததுனால தான் பின்னாடிய குடியை தோண்டி என்னைய நமக்கு கவுத்து அடிச்சு படுக்க வச்சு தோக்கடிச்சு விட்டாங்க. ஆனா இப்ப தனிச்சு நிக்கிறேன், அப்படியே ஆட்சியை பிடிக்கிறேன். அசராம பேசுறாருங்க. 3 பேர் சந்திச்சிருக்காங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். அப்படியே சசிகலாக்கா வந்தாங்க. சடக்குன்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. தம்பி, துரோகி யாருன்னு தெரியுமா? தோல்ல கையை போட்டு பார்த்துக்கோங்கன்னு சொன்ன ஆள் யாரு தெரியுமா? மற்றவங்க மறந்துடலாம், நான் மறக்க மாட்டேன், ஞாபகத்தில் இருக்கட்டும்னு எச்சரிக்கை விடுறாங்க. நான் வந்துங்க 87 டிசம்பர் 25 தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கோம் நாங்கள். அதே நிலை திரும்பும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது 2வது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் சுமூகமா தீர்க்கப்படும். அடுத்து இன்னொரு மெயின் பாயிண்ட் எடுத்து உள்ள விடுதாங்க. தம்பி, நானு பல வருடமா கட்சியில் இருக்கேன். 87ல இருந்து கட்சி அப்படி இப்படி இப்படி எப்படி போகுது, போற பக்கமெல்லாம் அணை கொடுத்து ஒண்டை கொடுத்து ஒட்ட வச்சவன் நான். என்னைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஆட்டத்தை பாருங்கன்னு சவால் விடுறாங்க. தலைவர் மறைகிறாரு, அப்ப அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது. 2 சின்னத்தில் போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம். அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க. திரும்ப கட்சி ஒன்றா இணையுது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும், மந்திரி ஆக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸில் தான் முடியும். சடக்குன்னு நம்ம காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தையா சொன்னாங்க, இங்கே பாருங்க, இந்த அதிமுக விஷயத்தெல்லாம் தூர போடுங்க, அது அவிய கட்சி பிரச்சனை, அவங்க என்ன வேணாலும் ஒட்டட்டும் ஓடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் நாட்டில் ஒரு பெரிய அநியாயம் நடக்குல்ல, எஸ்ஐஆரை கொண்டு வந்து நம்மளை கிதி கணக்கு வச்சிருக்காங்கல்ல, அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கடுமையாக எதிர்க்கிறோம். ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 இருக்கு. ஃபார்ம் 6னா புதிய சேருபவர்கள், ஃபார்ம் 7னா மைக்ரேஷன் லேபர், வேறு மாநிலங்களில் வேறு பகுதியில் இருந்து வாக்கு கேட்பது, வாக்காளர்களை இணைப்பது. அப்படின்னா தமிழ்நாட்டுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கும் மைக்ரண்ட் லேபர், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், அசாம், ஒன்றிய அரசினுடைய தரவுகளும் மேட்ச் ஆகலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தில் இறங்கி இருக்கிறார். பீகாரில் நடந்த போது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை தோல் உறுதி காட்டினார். இந்திய வாக்காளர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு விளக்கினார். இப்ப நாங்க எதுக்கு இது வேண்டாம், பழைய நிலை இருக்கட்டும்னு சொல்றோம் அப்படின்னா, ஆன்லைன்லயே யார் வேணாலும் சேரலாம். ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க ஃபார்ம் 7 ஆன்லைன்லயே ஃபில்அப் பண்ணி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க வாக்கு கிடைக்கும். அப்படின்னா பீகார்ல என்ன நடந்ததோ அது இங்க நடக்கும். இதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப இலங்கை தமிழர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுத்திருக்காங்க, அதையெல்லாம் எடுக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பவுமே இலங்கை தமிழர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு தெரியும்.
அவர்களுடைய வாக்குகளை கை வைப்பதும், வெளி மாநிலங்களில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் இவர்கள் இறக்குமதி செய்து ஃபார்ம் 7ல ஆன்லைன்ல வாக்குகள் பெற்று தருவதற்கு ஒரு முயற்சி நடக்குதுன்றாங்க. சந்தேகம் வந்துவிட்டது. இது எதற்கு என்று தான் கேட்டோம். வருகின்ற 2ஆம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை விரிவாக பேசி இதை எதிர்க்கும். அப்படியே டிடிவியாவும் இந்த விஷயத்துல சில விஷயத்தை சொல்றார். அதாவது பீகார்ல நடந்த பிரச்சனைகளை இங்க கொண்டு வராம, அங்க நடந்த குளறுபடிகளை இங்க கொண்டு வராம, அப்படி ஜுமூகமா முடிச்சு அப்படியே 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 மேக்கா கொண்டு போனீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 52ல இருந்து 2004 வரை 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004க்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள், புகார்கள், வாக்கு திருட்டு என்றெல்லாம் புகார்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று 65 லட்சம் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதால்தான் நீதிமன்றம் வரை, உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருங்கிணைப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. இது கண்டிப்பா வேணுங்க. ஏன் வேணும்னா இந்த போலி வாக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த கள்ள வாக்கு, அதுக்கப்புறம் பெட்டியை தூக்கிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பா வேணும் அப்படின்னு சுத்தியல் எடுத்து ஆணிய நங்குன்னு அடிக்காத குறையா ஒருத்தர் சொல்றாரு. அவர் தான் நம்ம அன்புமணி ஐயா. இப்போ வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் யார் என்று, இறந்த வாக்காளர்கள் யார் என்று, 2 வாக்குகள் இருக்கின்ற வாக்காளர்கள் யார் என்று கண்டறிய வேணுமா வேணாமா? நிச்சயமா வேணும். திமுக அதுக்கு PhD வாங்கியிருக்கவங்க. அதுல கண்டுபிடிச்சு போலி வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்ல இறந்த பேர் அவங்க வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறது, ஜெயிக்கிறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். அது அவசியமானது. இப்ப இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிச்சயமாக நல்ல நேர்மையான வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும், தயார் செய்ய வேண்டும். அதுல எந்த தவறும் இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்படியே அன்புமணிக்கு தோல் கொடுக்கறதுக்காக தோழன் அவர் வாரார். அதாவது கூட்டணிக்கு கூட்டு வந்தார் இல்லையா நம்ம நயினார் ஐயா. அவர் உள்ள வந்து சொல்றாரு, முதல்வர் லேசா பயப்படுறாரு, அந்த பயம் தான் நம்ம வெற்றிக்கு சாதகமான அம்சம், அந்த பாதையை நோக்கி நாம போவோம், யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்க. மறைந்த பாரத பிரதமர் நேருடைய காலத்திலிருந்து 10 முறை இது மாதிரி வாக்காளர்கள் சேர்ப்பு, விடுப்பு எல்லாமே நடைபெற்றிருக்கிறது. மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் 2004ஆம் ஆண்டில் கூட வாக்காளர் சேர்ப்பு, விடுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லோரும் பீகாரை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமது முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் பீகாரை பார், டெல்லியை பார், பம்பாயை பார்னே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை பார்க்கறதே இல்லை. நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறதே பார்க்கறது இல்லை. ஆனால் பீகாரில் 65 போலி வாக்காளர்கள் இருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க. இதை தான் சேர்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எப்பெல்லாமே நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பயம், இப்போ தேர்தல் வந்துருக்கனால ஒரு தோல்வி பயம் இன்னைக்கு வந்துருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம டிகேஎஸ் இளங்கோவன் ஐயா இருக்கார்ல, அவர் வந்தார். தம்பி ரொம்ப அருமையான தம்பி, நல்லா பழகிறதுக்கு இனிமையான தம்பி. ஆனால் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் எங்களை எது தாத்தா முன்னாடி வர முடியும்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் அதுபடி பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டோம். ஆனால் பாவம் சிபிஐயில் மாட்டிக்கிறாரு. என்ன நடக்கும்னு தெரியும்னு உங்களுக்கே தெரியும். தம்பியை சிபிஐ தான் காப்பாற்றணும்னு வர சொல்கிறார். எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுத்து கொள்வதற்கான முயற்சியிலே அவர்கள் அப்பொழுதே இறங்கிவிட்டார்கள். இந்த தவறை விஜய் செய்த இந்த தவறை பயன்படுத்தி உடனடியாக அதை நாம் நம்முடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செத்தவர்கள் செத்தவர்களாகவே போகட்டும், ஆனால் நம்முடைய அரசியல் லாபத்திற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை வைத்தார்கள். சிபிஐ விசாரணை என்று போய்விட்டாலே விஜய் அவர்களுடைய கையிலே சிக்கி கொண்டார் என்றுதான் பொருள். பல இடங்களில் பாஜகவை ஒரு வாஷிங் மிஷின் போல சொல்லுகிறார்கள். பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம், இவர்களால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இவர்களோடு போய் இவர்கள் கட்சியிலே அவர்கள் கூட்டணியிலே இணைந்தவுடன் புனிதர்களாகிவிட்டார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக எத்தகைய அரசியலை செய்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே விஜய் அவர்களிடம் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் உண்மை.
அடுத்து உஷாருக்குள்ளே போகிறோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விலங்குகள்லாம் ரொம்ப போர் அடித்து காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளே வருது. அதுக்கு என்னென்னா வீட்டு விலங்குகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. பந்தலூரில் ஒரு சிறுத்தை சடக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அங்கே ஏகப்பட்ட பூனை இருந்திருக்கு. எதையாவது ஒன்று பிடிச்சிடலான்னு பார்த்தா இந்த பூனைக்காரங்க சிறுத்தைக்கு குணம் தெரியும் போல் இருக்குது. எல்லாம் அக்கு வேற அணி வேற பிச்சு பிடிக்கி ஓடிடுச்சு. ஆனால் மக்கள் ஊரம் பிஜியில் இருக்காங்க. பூனைக்காடு எல்லாம் பத்திரம் கோ. அதாவதுங்க மலை பிரதேசங்களில் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு தனி அசாத்திய திறமை வேணும். சும்மா நீங்கள் வாட்டுக்கு ஏறி போகிற இறங்கி போகிறலாம் போக முடியாது. மலைப்புறத்தில் ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக எதுக்கு பஸ் வந்து அடித்து தூக்கி டம்முன்னு கீழே சாத்தியாச்சு. மலை பிரதேசங்களை போகும்போது மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து ரோட்டில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன இருக்குது, மேடு பள்ளம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து ஓட்டணுங்க. அகமதாபாத்தில் ஒரு பாப்பா நல்லா புது துணி போட்டு தீபாவளியாக முன்னாடி ஜாலியாக இருந்திருக்கு. இதை கவனிக்காமல் ஒரு கார் வந்து சந்திலிருந்து வந்து இந்த பாப்பா மேலே மோதி பாப்பா படுகாயம். புது துணி போட்டு ஜாலியாக இருக்கிற நேரத்தில் இப்படி படலாமா? வண்டியை பார்த்து ஓட்டுங்கய்யா. அடுத்து பாருங்க, கார் நல்லா கண்ணை திறந்து ஓட்டினாலே முன்னாடி இருக்க பள்ளம் தெரிய மாட்டாங்க. இதில் வேற மதுவை வேற அரவணைச்சிக்கிட்டு ஓட்டுனா தெரியாமல் போய் இங்கே வரங்க முன்னாடி வர வண்டி தெரியாமல் குத்தி தூக்கி அவங்க வாட்டு போயிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கார்கார ஏய் ஓ முன்னாடி பைக்கு தொங்கிட்டு வருதியா வண்டி அடிப்பாட்டியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இறங்கியிருக்காங்க. தயவு செஞ்சு வண்டி ஓட்டணும்னு முடிவு பண்ணால் ஏன் மதுவை தொடுறீங்க? மதுவை தொட்டுறதா இருந்தால் வண்டியை தொடாதீங்க. பூச்சிக்குட்டி செல்லக்குட்டி இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் இந்த நாய்களையும் பூனைகளையும் கொஞ்சம் பார்த்தா ஐயோ. இப்போது சென்னை மாநகராட்சியில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் செல்ல பிராணியை வளர்க்கணும்னா லைசன்ஸ் வாங்கி ஆகணும். இல்லைன்னா 5000 10,000 வரைக்கும் அபராதத்தை போட்டு விட்டுருவோம். 24ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஏக கிளி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படின்னு கேட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படி பதில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சொல்கிறாங்க இல்லை, உரிமைங்கிறது எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் ரூல்ஸ்னு வரப்போ நம்ம எல்லாரும் செஞ்சு தானே ஆகணும். நல்லது, அது எல்லாரும் வாங்கிக்கலாம். அது வழக்கத்துக்கு நல்லது, நம்பி சேஃப்டியாக இருக்குது. லைசன்ஸ் வாங்கணுன்றது நியாயமான விஷயம்தான். அதுக்கு முன்னாடி ரோட்டில் இருக்க நாய்ங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? உண்மையில கொஞ்சம் ஏழை வீட்லையும் சின்ன வளர்ப்பு பிராணி இருக்க தான் செய்யுது. அதனால் அந்த தொகையை குறைக்கலாம். 5000 ரூபாய் நாங்கள் அபராதம் போட்டால் நாங்கள் எப்படி கட்ட முடியும்? பூனை நாய்னா தெருவில் போகிறது வருது. அதுக்கு அரசு வந்து தகுந்த நடவடிக்கை வேற மாதிரி எடுங்க. இடஞ்சல் அப்படின்னா தெருவில் விளையாடுற பொது நாய்கள்னால தான் நமக்கு கொஞ்சம் இடஞ்சலே ஒழிய சில வளர்ப்பு கடிக்கவும் செய்யுது. இப்போ அது பாதிக்கப்படுற பட்சத்தில் வந்து வளர்க்குறவங்க அதை பொறுப்பெடுத்துக்கணும். தெரு நாயெல்லாம் சுற்றுது, தெரு பூனைலாம் சுற்றுது, அதுக்கெல்லாம் என்ன பதிலுங்க? சம்மந்தப்பட்ட உரிமையாளர் வந்து நாயை வந்து பராமரிக்கணும். அதுக்கு வந்து சரியான முறையில் தடுப்பூசி போடணும். அப்படியும் மீறி குழந்தைங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாச்சும் நடந்ததுன்னா அது உரிமையாளரை நீங்கள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 500-600 கூட சாமானியெல்லாம் கட்ட முடியும். ஏன்னா வளர்க்குற யாரும் இம்போர்ட்டட் டாக்ஸி கேட்ஸ் வளர்க்குறது கிடையாது. எல்லாம் சும்மா நார்மலான தெருவில் இருக்கிறது, வீட்டு பக்கத்தில் இருக்க தான் வளர்க்குறாங்க. ரோட்டில் போகிற பெரியவங்க குழந்தைங்க வரையும் கடித்து கொதறது பல்வேறு இலைகளை நம்ம பார்க்குறோம். இந்த தெருநாய்களுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? இந்த தெருநாய்கள் கடித்தா அவதாரம் யார் விதிக்கிறதுங்கிறத பெரிய கேள்விக்குறிங்கிறது இருக்குது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பிராணிகள் மட்டும் கடித்தால் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் தமிழ்நாட்டில் எண்ணற்ற கிராம ஊராட்சிகள், ஏறத்தாழ 12,600 கிராம ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாய்கள் கடித்தால் ராபிஸ் பரவாதா?
விபத்து என்றால் அது காப்பீடு பொருந்துகிறது, ஒரு பிரசவம் என்றால் அது காப்பீடு பொருந்துகிறது. அதே போன்று நாய்கள் கடித்தால், செல்ல பிராணிகள் கடித்தாலும் அது காப்பீடு திட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நம்ம தர்பாரில் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி வர்ற வழியில் இந்த கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு கார் மட்டும் நடு ரோட்டில் மெதுவாக நகர்ந்து போது முன்னாடி பயங்கர ஸ்பேசியஸாக இருக்கு. என்னன்னு பார்த்தா அவர் போனை இப்படி நோண்டிக்கிட்டே வண்டி ஓட்டுறாருங்க. ஒரு கையில் நோண்டிக்கிட்டே இப்படி டைப் பண்ணிக்கிட்டே இப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு, டைப் பண்ணுறாரு. பின்னாடி அவ்வளவு டிராஃபிக் ஆகுது. தயவு செஞ்சு போக்குவரத்து காவலர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறோம். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.